நம்முடைய கவலைகள், பிரச்சனைகளை அறிந்து கொள்ள மனிதர்களால் முடியாது, நீங்கள் நம்பினவர்களால முடியாது. ஆண்டவர் மாத்திரமே அதை எல்லாவற்றையும் புரிந்து கொள்ள முடியும். ஆனால் தேவனுடைய சமூகத்துல வந்து நின்று ஜெபிக்கிறா, அவள் முற்றிலுமாய் ஊற்றி ஜெபிக்கிறா. ஏலி அந்த இடத்துல வந்து பார்த்துட்டு அவரால் புரிந்து கொள்ள முடியல. இவ ஏதோ பெதட்டிட்டு இருக்கா, இவ ஏதோ பேசிட்டு இருக்கா, முணுமுணுத்துட்டு இருக்கா அப்படி நினைச்சிட்டு இருக்கான். அது போலதான் உங்களுடைய கண்ணீரும் கவலைகளையும் பார்க்கிறவர்கள், இது என்ன பெரிய கண்ணீர், இது என்ன பெரிய கவலை அப்படின்னு சொல்லிட்டு உங்களை சுற்றி நிறைய பேர் உங்களை ஏளனமாக பேசலாம். ஆனால் என்னால சொல்ல முடியும், ஆண்டவரை மாத்திரம் நீங்க நம்புங்க. அவர் நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய சிறுமையை கண்ணோக்கி பார்த்து, நம்முடைய மோசமான சூழ்நிலைகளை அவர் பார்த்து, ஆண்டவர் ஒருவர் மாத்திரமே தான் நமக்கு துணை செய்ய முடியும். நம்முடைய கண்ணீரையும் கவலையும் எப்படி அன்னாளுக்கு தேவன் செவி கொடுத்து ஒரு பிள்ளையை கொடுத்தாரோ, சாமுவேல் என்ற ஒரு பிள்ளையை கொடுத்தாரோ, அது போல கண்ணீரோடு கவலையோடு இதை பார்த்து கொண்டிருக்கிற பிள்ளைகளே, உங்களுடைய வாழ்க்கையின் சூழ்நிலைகளை, உங்களுடைய சிறுமையான நிலைமையை யார் பார்க்க முடியும், யார் புரிந்து கொள்ள முடியும் என்று நீங்கள் இருக்கிறீர்களா? அது ஆண்டவர் மாத்திரமே புரிந்து கொள்ள முடியும். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மாத்திரமே நம்மளை குப்பையில் இருந்தும் புழுதில் இருந்தும் உயர்த்தி ராஜாக்களோடும் பிரபுக்களோடும் உட்கார பண்ண அவர் ஒருவராலே மாத்திரமாகும். வனாந்திரம் என் வாழ்வானதே, பாதைகள் எங்கும் இருளானதே. வனாந்திரம் என் வாழ்வானதே, பாதைகள் எங்கும் இருளானதே. எந்த நலுகுரல் கேட்டு நீரூற்றாய் வந்தவரே, நம்முடைய அழுகுரல் கேட்டு, எந்த நலுகுரல் கேட்டு நீரூற்றாய் வந்தவரே. அவர் நம்மளை காண்கிற தேவன், அவர் நம்மள் மீது கண்ணோக்கமாய் இருக்கிற தேவன். எங்களை காண்கிற தேவன் நீ. நம்முடைய சிறுமையை கண்ணோக்கி பார்த்த தேவன் அவர். நம்முடைய எளிமையில நம்மளை கை தூக்க வந்த தேவன். நீங்கள் ஒடுக்கப்பட்ட வேளையில, ஒடுக்கப்பட்ட நேரத்துல அவர் மாத்திரமே உங்களுடைய நம்பிக்கை. அவரை மாத்திரம் நீங்கள் நம்பி இருங்க. சிறுமையை கண்ணோக்கி பார்த்தவர் நீ, என் எளிமையில் கை தூக்க வந்தவர். ஆமாப்பா, எங்க சிறுமையை கண்ணோக்கி பார்த்தவர் நீ, எங்கள் எளிமையில் கை தூக்க வந்தவர் நீ. துரத்தப்பட்ட என்னை எங்களை மீண்டும் சேர்த்து கொள்வீர். ஒதுக்கப்பட்ட என்னை பெரிய ஜாதியாய் மாற்றினீர். எங்களை காண்கின்ற தேவன் நீலகாரோய், லகாரோய், எங்கள் ஜீவனீர் ஊற்று நீர்.
இறங்குகிற தேவனே. எங்கள் ஜீவனில் அவர் நமக்கு எல்லாமாகவும் இருக்கிறார். நாம் புற ஜாதிகளாக துரத்தப்பட்ட நேரத்தில் நமக்கு துணையாக அவர் வந்திருக்கிறார். அவர் நம்மளை சுதந்திரவாளியாக மாற்றுகிறார். இந்த காலை வேளையில் இது நீங்க பார்த்து கொண்டிருக்கிற பிள்ளைகளே, நான் யாரோ, நான் பாவம் செய்து பின்னாடி போயிட்டு நீங்க யோசிக்கிறீர்களா? அப்படிப்பட்ட பாவத்திலிருந்த நம்மளை, புறஜாதிகளாக இருந்த நம்மளை தேடி வந்து அவருடைய சுதந்திரவாளியாக, அவருடைய பிள்ளையாக தேவன் நம்மளை மாற்றி இருக்கிறார். அந்த தேவனை தான் நம்ம காலை வேளையில் ஆராதித்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவரே, புறஜாதிகளாக இருந்த எங்களை தேடி வந்து எங்களை சுதந்திரவாளியாக மாற்றி எங்களை இம்மட்டும் நீ நடத்தி வருகிறீரே, அதற்காக உமக்கு நன்றி, நன்றி, நன்றி ஆண்டவரே. உம்முடைய செயல்கள் அதிசயம். நீர் அற்புத விதமாக, அதிசய விதமாக தான் ஆண்டவர் எங்களை நடத்தி வந்திருக்கீங்க. வாழ்க்கையில நீங்க தான் ஆண்டவர் எங்களுடைய நம்பிக்கை. நீர் தான் ஆண்டவர் எங்களுடைய நம்பிக்கை. எங்களுடைய வாழ்க்கையில வேற எதுவும் வேணாம் ஆண்டவரே. எங்களுக்கு நீர் மாத்திரம் போதும். உம்முடைய பிரசனம் மாத்திரம் போதும். உம்முடைய வழி நடத்துதல் எங்களுடைய வாழ்க்கையில அளவில்லாமல் வேணும். நம்ம இந்த காலை வேளையில் ஆண்டவரை நோக்கி பார்த்து கேளுங்க. ஆண்டவரே, உம்முடைய வழி நடத்துதல் எங்களுக்கு வேணும். ஆண்டவர், உம்முடைய ஆசீர்வாதங்கள் எங்களுக்கு தலைமுறை தலைமுறையாக எங்களுக்கு வேணும். ஆண்டவரே, ஒவ்வொரு நாளிலும் எங்களை இம்மட்டும் நடத்தின எங்கள் எபினேசர் இனிமேலும் எங்களை நடத்த போகிறீர். எங்களை அற்புதமாக அதிசயமாக நடத்த போகிற எங்கள் எபினேசரே, எங்கள் எபினேசர், அவர் நம்முடைய எபினேசராக இருக்கிறார். இந்த காலை வேளையில ஆண்டவர் நம்மளை இம்மட்டும் நடத்தின எபினேசர் இனிமேலும் நடத்த அவர் வல்லவராக இருக்கிறார். காலை வேளையில கவலையோடு பிரச்சனையோடு உட்கார்ந்திருக்கிற உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உனக்கு துணை நிற்கிறேன். நான் உனக்கு மகா பெரிய பலனும் கேடகமுமா இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். கரங்களை தட்டி அந்த தேவனை நீர் மகிமைப்படுத்துங்க. இதுவரை உதவின எபினேசரே, இனிமேலும் நடத்தும் யெகோவாயிரே. ஆண்டவர் பார்த்து சொல்லுங்க, இதுவரை உதவின எபினேசரே, இனிமேலும் நடத்தும் யெகோவாயிரே. நன்றியுடன் பாடிடுவோ, வாழ்நாளெல்லாம் போற்றிடுவோ. நன்றியுடன் நாமப்பா உம்மை பாடிடுவோ, வாழ்நாளெல்லாம். கரங்களை உயர்த்தி தலைமுறை தலைமுறையா எங்கள் அடைக்கலமானீரையா. எங்கள் முற்பிதாக்கள் ஆராதிக்க எங்கள் பரிசுத்த தெய்வம் நீரே. காலை வேளையில் ஆண்டவர் பார்த்து சொல்லுங்க, தலைமுறை தலைமுறையா எங்கள் அடைக்கலமானீரையா. எங்கள் முற்பிதாக்கள் ஆராதித்த எங்கள் பரிசுத்த தெய்வம் நீரே. செங்கடல் இரண்டாய் பிளந்தவரே, கோட்டைகள் எல்லாம் உடைத்தவரே. அவர் செங்கடலை இரண்டாக பிளந்த தேவன், எல்லா கோட்டைகளையும் உடைத்தவர். கோட்டைகள் எல்லாம் உடைத்தவரே, மேகமாக முன் சென்றீரே, அக்கினியாய் துணை நின்றீரே. அவர் நமக்கு மேகமாக முன் சென்றார், அக்கினியாய் எங்களுக்கு துணை நின்றீரே.
தேவன் எபினேசர். அவர் நமக்கு போதும். நம்ம சொல்லும் அந்த காலை வேளையில, ஆண்டவர் நீர் மாத்திரம் போதும், எங்கள் எபினேசராகி நீர் மாத்திரம் போதும் என்று சொல்லுமா. இதுவரை உதவின எபினேசரே, எங்களை இனிமேலும் நடத்தும் யெகோவாயிரே. அப்பா பார்த்து சொல்லுங்க. இதுவரை உதவின எபினேசரே, இனிமேலும் நடத்தும் யெகோவாயிரே. நன்றியுடன் பாடிடுவோ, வாழ்நாளெல்லாம் போற்றிடுவோம். ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க. அப்பா பார்த்து, உடன் உம்மை பாடுவோம், பாடிடுவோம், வாழ்நாளெல்லாம் உம்மை மாத்திரம் போற்றுவோம். தலைமுறை தலைமுறையா எங்கள் அடைக்கலமானீரையா, எங்கள் முற்பிதாக்கள் ஆராதித்த எங்கள் பரிசுத்த தெய்வம் நீரே. தலைமுறை தலைமுறையா, தலைமுறை தலைமுறையா எங்கள் அடைக்கலமானீரையா, முற்பிதாக்கள் ஆராதித்த எங்கள் பரிசுத்த தெய்வம் நீரே. அவர் பரிசுத்த தேவன். ஒன்றுமில்லாத நேரத்திலே நம்மளை தேடி வந்த தேவன், நம்மளை நடத்துகிற தேவன் அவர் மாத்திரமே. இந்த காலை வேளையிலே உங்களுடைய நம்பிக்கையாக யாரை நீங்க வச்சுக்கணும் தெரியுமா? ஆண்டவரை மாத்திரம் நம்பிக்கையாக வைத்துக் கொள்ளுங்கள். அவர் நிச்சயமாக நடத்துவார். ஒன்றுமே இல்லாம் துவங்கின என் வாழ்வு நன்மையால் நிறைந்துள்ளதே. ஒன்றுமே இல்லாமல் துவங்கின என் வாழ்வு நன்மையால் நிறைந்துள்ளதே. ஒரு தீமையும் நினைக்காத நல்ல ஒரு தகப்பன் உம்மை போல இல்லை. எங்களுக்கு ஒருபோதும் எந்த தீமையும் நடக்காதபடி எங்களை நினைக்கிற தேவன். ஒரு தகப்பன் உம்மை போல இல்லை. எபினேசரே எபினேசரே, இந்நாள் வரை சுமந்தவரே, எபினேசரே எபினேசரே, வா இருப்பவரே. எபினேசரே எபினேசரே, இந்நாள் வரை சுமந்தவரே, எபினேசரே எபினேசரே, என் நினைவா இருப்பவரே. நன்றி நன்றி நன்றி, இதயத்து சுமந்தீரே. நன்றி நன்றி சொல்லுமா. நன்றி நன்றி நன்றி, ஒரு கரு போல சுமந்தீரே. நன்றி பன்றென்று காண என் தேவைகள் யாவையும் உம் கரம் நல்கியதே. நம்முடைய தேவைகளை அவருடைய கரம் நல்கியது. என் தேவைகள் யாவையும் உம் கரம் நல்கியதே. நீ நடத்திடும் விதங்களை சொல்ல ஒரு பூரண வார்த்தையே இல்லை. அவர் நடத்திடும் விதத்தை சொல்றதுக்கு ஒரு வார்த்தையே கிடையாதுங்க. விதங்களை சொல்ல ஒரு பூரண வார்த்தையே இல்லை. கரங்களை உயர்த்தே. எபினேசரே எபினேசரே, சுமந்தவரே, எபினேசரே
சுமந்தீரே நன்றி. நன்றி ஆண்டவரே. அப்பாவுக்கு நன்றி செலுத்துங்க ஆண்டவரே. ஒரு நன்றி பலிகளை நாங்கள் இந்த மாலை வேளையிலே இந்த காலை வேளையிலே நாங்கள் செலுத்தி கொண்டிருக்கிறோம் ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. நன்றி 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 நன்றி. இதயத்தில் சுமந்தீரே நன்றி 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 நன்றி. போல காத்தீரே நன்றி. அவர் நம்மளை ஒரு கரு போல காத்திருக்கிறார். நீ பாத்தீங்கன்னா ஒரு கரு போல காக்கிறதுனா ஒரு பிள்ளை வயிற்றில் இருக்கிற ஒரு தாயை நீங்க பாத்தீங்கன்னா they will be very careful. ரொம்ப ஜாக்கிரதையாக இருப்பாங்க. எந்த தீமையும் அணுகாதபடி ரொம்ப கேர்ஃபுல், ரொம்ப பாதுகாப்பா இருப்பாங்க. அது போலதான் ஆண்டவர் நம்மள ஒரு கரு போல எந்த ஆபத்தும் அணுகாதபடி நம்முடைய தேவைகளை சந்திச்சு நம்மளுக்கு என்னென்ன நேரத்தில் என்னென்ன தேவை இருக்கோ ஒரு தாய் தன்னுடைய கருவுக்கு எப்படி ஒவ்வொரு நேரத்தில் கரெக்டான நேரத்தில் தேவைகளை சந்திக்கிறாளோ அது போல ஆண்டவர் நம்ம தேவைகளை சந்திச்சு நமக்கு பாதுகாப்பாக இருந்து நமக்கு எல்லாமாகவும் இருக்கிறார். கரு போல காத்தீரே நன்றி. இணை சிதையாமல் சுமந்தீரே நன்றி. அப்பா பார்த்து சொல்லுமா, ஒரு கரு போல காத்தீரே நன்றி. எங்களை இணை சிதையாமல் சுமந்தீரே நன்றி. ஒரு கரு போல காத்தீரே நன்றி. என்னை சிதையாமல் சுமந்தீரே நன்றி. எபினேசரே எபினேசரே இந்நாள் வரை சுமந்தவரே. எபினேசரே எபினேசரே என் நினைவா இருப்பவரே. நன்றி நன்றி நன்றி. இதயத்தில் சுமந்தீரே நன்றி 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 நன்றி. ஒரு கரு போல சுமந்தீரே நன்றி. பிரியமானவர்களே, அவர் நம்மளை சிதையாமல் ஒரு கரு போல சிதையாமல் அவர் நம்மளை தம்முடைய இதயத்திலையும் சுமந்தவராக இருக்கிறார். அந்த தேவனை நம்புங்க, அவர் மாத்திரம் நம்புங்க. அவர் மாத்திரம் உங்களுடைய நம்பிக்கை. அவரை நீங்கள் பற்றி கொண்டிருங்கள். அவர் நிச்சயமாக உங்களுக்காக யாவும் செய்து முடிப்பார். நன்றி ஆண்டவரே, நீர் எல்லாவற்றையும் செய்து முடிங்க. ஆளுகை செய்யுங்க. இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.